ஹாய் டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி எந்திரிச்சது லேட்டு. ஸோ எந்திரிச்சு வந்ததையும் நம்ம வாசலெல்லாம் குப்பையாக கிடக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தேன். தேவக்குட்டி அவங்க அப்பாவும் மாட்டுக்கடுத்தார இழுக்கிற சாணியில் வலிச்சிட்டு இருந்தாங்க. நானும் கூட்டி முடிச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லி கழுவிட்டு இருந்தேன். சார் அதுக்குள்ளே எனக்கு இளநீ வேணுங்கம்மா அப்படின்னு சொல்லி தொட்டி இழுக்கிறத பார்த்துட்டு வந்துட்டார். பார்த்துட்டு வந்த உடனே வெட்டி கொடுக்க சொல்லி கேட்டார். நானும் சரி ஒரு இளநீ வெட்டி கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வெட்டிகிட்டு இருந்தேன். வெட்டிகிட்டு இருக்க சார் கேமராவை பார்த்துட்டு ஒரே விளையாட்டு டான்ஸ் ஆடுறாரு பாருங்க. அப்புறம் வெட்டி கொடுத்ததையும் சார் குடிச்சிட்டு தேங்காய் மட்டும் வேண்டான்ட்டார். அப்புறம் தேங்காய் அவங்க அப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு தண்ணியும் கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு சார் அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே விளாட்றதுக்கு. அப்புறம் நானும் போய் சமைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்றைக்கி பீர்க்கங்காய் பொரியல் பண்ணிவிட்டு தூதுவளை ரசம் வச்சுட்டு சாப்பாடு செஞ்சுக்கலாம், தேவக்குட்டிக்கு கேரட் சாப்பாடு செஞ்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டக்குன்னு காயெல்லாம் கொஞ்சம் அரிஞ்சிக்கலாம், ஃபஸ்ட்டு அரிஞ்சிட்டு அப்புறம் தாளிச்சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு அறிய ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் சார் இதை எப்படிங்கம்மா பண்ணுறது, இது எங்கேங்கம்மா இருந்துச்சு, எப்படிங்கம்மா பண்ணுறதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தார். கேன்சர் சொல்லி முடிச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணிட்டு டக்குன்னு தாளிச்சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் பீக்கங்காய் தாளிச்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி கடைஞ்சி தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் சார் தேவ் தோசையோட டைமில் எனக்கு பூரி தாங்கம்மா வேணும் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பூரி சுட்டு கொடுத்தேன். தேவக்குட்டிக்கு அளவாக பூரி சுட்டு கொடுக்க ஹாப்பியாக வாங்கிட்டு போயிட்டார். திரும்பி பார்த்துட்டே போகிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இன்றைக்கி அவங்க அப்பா தான் மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருந்தாரு. நான் ஒரு பனானாவும் எப்போ போல் கடலை பருப்பி எடுத்து வச்சுட்டு டிஃபனுக்கு கேரட் சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க அப்பா போகிறக்கு லேட்டானங்காட்டி அவங்க அப்பா கூடயே போகிறேன்னு சொல்லி சார் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு. பாருங்கள், பாதி தூரம் போக வரைக்கும் என்னையே பார்த்துட்டு போவார். பார்த்து நான் கேமரா வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டாரு. நல்லா பார்த்து சிரிச்சிட்டே போகிறாரு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.